ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக பண்ண நம்புறேன். எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா யூடியூப்போட 3 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸ் அப்படின்றது வந்து நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா இந்த லேயர் நமக்கு எப்படி வர வைக்கிறது, இந்த ட்ரெய்லர் லேயர் எப்படி வர வைக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகாமலே வருது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பிளேலிஸ்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் சேனல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு லோட் ஆகும், பேஜ் லோட் ஆகும். உங்களுக்கு பேஜ் லோட் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் சேனல் ட்ரைலர் ஆஃப் த ஃபார் பீப்புள் ஹேவ் நாட் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னா ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருப்பாங்கள்ல. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இது காட்டும். ஸோ வந்து அதனால் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், எடுக்கனா எடுத்து விட்ருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து நான் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன், அப்புறம் வந்து இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் என்னோடய சேனலில் போய்ட்டு ரீலோட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து என்னோடய ஹோம் பேஜில் பாருங்கள் இந்த மாதிரி லோடு ஆகுதுல. வந்து இப்போ வந்து நான் வந்து கொடுக்கும்போது அது அந்த அந்த இது தெரியாது, அந்த ட்ரெய்லரே காட்டாது பாருங்கள். ஸோ வந்து அந்த ட்ரெய்லர் ஸோ வந்து நம்ம இப்போ வந்து சேவ் பண்ணல, பப்ளிஷ் அப்படின்றத வந்து கொடுக்கல, அதனால் வந்து அதில் காட்டுது. ஸோ வந்து இப்போ பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஹோமில் போய் பார்ப்போம். ஹோமில் போய் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் தான் காட்டுது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெய்லர் இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கஸ்டமைஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் சேனல் ட்ரெய்லர் ஃபார் பீப்புள் ஹேவ் நாட் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வீடியோ வந்து இன்கேஸ் உங்கள்கிட்ட ட்ரெய்லர் இருக்குன்னா அந்த ட்ரெய்லர் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் ஒரு வியூ போயிருக்கோம்ல, நல்ல வியூ போன ஒரு வீடியோ இருக்கும்ல, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து நல்ல வியூ போன 2-3 வீடியோ இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே வீடியோ நான் திரும்பியும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர்ஸ் வீடியோ ரிட்டர்னிங் அண்ட் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து இதையும் நம்ம வந்து திரும்பியும் கொடுத்துக்கலாம். இதுக்கும் அதே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம பப்ளிஷ் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கணும். பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே விசிபிள் ஆகும், இல்லைனா விசிபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பாருங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டேன். பப்ளிஷ் கொடுத்துட்டு நான் வந்து திரும்ப ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள். பப்ளிஷ் கொடுத்து ரீலோட் பண்ணோன்னா பாருங்கள் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து இதுதான் இதோட ட்ரிக்கு. இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத வந்து நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ வந்து இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு. எனக்கு இப்போ பாருங்கள் 534 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ எப்படி நான் கம்யூனிட்டி டேப்பை வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடும்போது இன்கேஸ் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து ஓன் கண்டென்ட்டாக இருந்து நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் கம்யூனிட்டி டேப் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும். உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக வந்து உங்களோட வாட்சிங் அவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் ஓப்பன் பண்ணி அவங்களே யூடியூப்லேருந்தே கம்யூனிட்டி டேப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்கள் மக்கள் யாராச்சும் உங்கள் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் கம்யூனிட்டி டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய கம்யூனிட்டி டேப் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து வீடியோ பண்ணவா வேணாமா அப்படின்னு. ஸோ பிக் பாஸ் கண்டென்ட் வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து நான் வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதனால் வந்து நான் வந்து பிக் பாஸ் கண்டென்ட் வந்து பண்ண போகிறதில்ல. அது வந்து ஓன் கண்டென்ட்டாக இருக்காது. ஸோ வந்து அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ வந்து எனக்கு வந்து நிறைய கண்டென்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ வந்து அந்த என்ன கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றத யோசிக்க தெரில. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை பற்றி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் கண்டிப்பாக வந்து யோசிச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளேலிஸ்ட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரில. ஸோ வந்து அந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ திரும்பியும் வந்து நம்ம மேனேஜ் வீடியோ போய்க்கலாம். நம்ம மேனேஜ் வீடியோ போயிட்டோம்னு வச்சுக்கலாம். இங்கே போய்ட்டு நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி டிக் பண்ணி கூட நான் பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே நம்ம கிளிக் பண்ணுறோம்ல, டிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. யூஸ்ஃபுல் வீடியோ, வேக்காஸ் வீடியோ, ஸோ வந்து டெக்னாலஜி. நான் வந்து நியூ பிளேலிஸ்ட் ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம், நான் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ இன்கேஸ் வந்து இந்த வேக்காஸ் அப்படின்னா அதுக்குள்ளே எடிட் பண்ணிட்டு
வேகா சாஃப்ட்வேரோட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ வந்து பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ யூடியூப் கண்டென்ட்டே ஒரு 4 கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நான் 4 வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த 4 வீடியோ வந்து நீங்கள் இங்கேருந்தே சர்ச் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ அந்த 4 இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே போயிட்டு நம்ம வந்து புதுசாக வந்து இப்போ யூடியூப் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ யூடியூப் கண்டென்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு யூடியூப் அப்படின்னு கொடுத்தா ஸோ வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே உங்கள் சேனலுக்குள்ளே போயிட வேண்டியதான். யூவர் சேனல் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ வந்து உங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள். ஸோ பிளேலிஸ்ட்னு போயிட்டா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆட் பண்ணனா உங்களுக்கு வந்து இங்கே வந்து நின்றோம். இது வந்து நீங்கள் லைக் பண்ண வீடியோ. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் அப்புறம் பார்க்கணுன்னா கூட லைக் பண்ணி வச்சுக்கலாம். லைக் பண்ணி வச்சுக்கிட்டா பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் இருக்கும். பட் ஆனால் நமக்கு சர்ச் பண்ணி தேட கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் லைக் பண்ணி வச்சுப்பேன். மேக்ஸிமம் வந்து லைக் பண்ணால் அது வந்து வீடியோ வந்து நமக்கு டக்குன்னு கிடச்சிரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ வந்து யூடியூப் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக நினச்சாலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.